இந்த பிரம்மாண்டம் ஒவ்வொரு அணுவுலயும் இருக்கு. இந்த பிரம்மாண்டம் பெரிய உலகமா இருக்குது. ஆனா அந்த பிரம்மாண்டம் ஒவ்வொரு அணுவுக்குள்ளயும் இருக்கு. ஒரே ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் மூலமாக இன்னொரு படைப்பு உருவாயிருச்சு. ஒரு எண்ணமானது பல எண்ணங்களுக்கு காரணமா இருக்கு, பல அதிர்வுகளை உண்டாக்குது. அந்த பல அதிர்வுகள்ங்கிறது பல விஷயங்களுக்கு காரணமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ராமர் வசிஷ்டர் கேள்வி கேட்டு அவங்க பதில் வசிஷ்டர் சொல்றாரோ, அது போலவே லீலாவதி கேள்வி கேட்டு சரஸ்வதி தேவி பதில் சொல்றாங்க. அதையும் இப்ப யார் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, வசிஷ்டர் ராமர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கதை மாதிரி. சரஸ்வதி தேவி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அருந்ததியும் இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி அந்த பிராமணன் ஆசைப்பட்டாருல்ல, நான் அந்த மன்னனா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி, அவங்க இறந்து போயிடுறாரு. இவங்க 2 பேரும் இறந்து போன அந்த 2 பேர் தான் நீங்க 2 பேரும். அதாவது பத்மனா இருக்கக்கூடிய அந்த ராஜாவா வாழ்ந்தது அந்த பிராமணன் தான். அருந்ததியா இருந்ததுதான் நீங்க. அதாவது யாருன்னா இந்த லீலாவதி, நீங்க தான் அது, உங்களுடைய அறுத்த பிறவிதான் இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, 8 நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த பிராமணன் இருக்காருல்ல, இந்த பிராமணனும் அருந்ததியும் இறந்து 8 நாள் தான் ஆச்சு. 8 நாள் கழிச்சு ஆனா இவங்க அதாவது அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேர் தான் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் போய்கிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு நடுவுல சரஸ்வதி தேவி ஒண்ணு தெளிவா ஒண்ணு சொல்றாங்க. அதுல முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த உடல் போயிருது. அதாவது இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடல் மண்ணையோட மண் போயிருது. அதுக்கப்புறம் எது இருக்கு அப்படின்னா, சூஷ்மமா இருக்கக்கூடிய அந்த ரூபம் தான் நமக்கு நிலைக்குது. அந்த சூஷ்ம ரூபத்துல எதை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, நம்மளுடைய, அதாவது நம்ம இத்தனை நாளா சேர்த்து வச்ச வாசனைகள். அந்த வாசனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய புத்தி, அகங்காரம், மனம், இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய வாசனைகளா இருக்கு. இப்ப என்ன சுவாரஸ்யமா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம இறந்து போயிட்டாலும் கூட இந்த ஞாபகங்கள் என்னென்னலாம் அந்த வாழ்க்கையில நடந்தது அப்படிங்கிற ஞாபகங்கள் எதுவுமே அந்த சூட்சுமமா இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு தெரியாது. ஆனா எது மட்டும் ஞாபகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்ச்சிகள் மட்டும் ஞாபகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாழ்க்கையில நடந்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே அனுபவமா உடலுக்கு தான் அந்த அனுபவம். ஆனா அந்த அனுபவம் மூலமா ஏதோ ஒரு உணர்ச்சி உண்டாயிருக்கும். அந்த உணர்ச்சி தான் நமக்கு வாசனைகளா போய் நம்மளுடன் இருக்குது. அது மட்டும் நம்மளுடைய சூட்சுமமா இருக்கக்கூடிய அந்த தேகத்துக்கு எப்பவுமே இருக்கும். அதுதான் வாசனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த வாசனை இருக்கிறதுனால இந்த சூழல் இருக்கக்கூடிய அந்த சூஷ்மமா இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு காலம், நேரம், அதுக்கப்புறம் தன்னோட சொந்த பந்தங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதனால கற்பனை செஞ்சுக்க முடியும். அந்த உணர்ச்சிகளுக்கு ஏற்றால் போல அதனால ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போக முடியும். அந்த கற்பனை தான் என்ன அப்படின்னா அடுத்த பிறவி அப்படிங்கிறது அப்படின்னு இதுல தெளிவா சொல்றாங்க. அப்ப இது முக்கியமான காரணம். இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது ஞாபகம் இருக்கும்? இந்த உலகத்துல நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த உணர்வு நிலை மட்டும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு படம் ஏதோ ஒரு காலத்துல பார்த்திருப்போம். என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு என்னென்ன சீன்ஸ் மறந்துருப்போம். ஆனா அதனால ஏதோ ஒரு உணர்வு நிலை வந்திருக்கும். சந்தோஷமா இருக்கும், பயமா இருந்திருக்கலாம், இல்ல துக்கமா இருந்திருக்கலாம். அது மட்டும் இந்த படத்தை பார்க்கறப்ப ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணேன். ஆனா அது ஞாபகம் இருக்காது. என்ன நடந்தது, என்ன சீன் அப்படிங்கிறது தெளிவா இருக்காது. அது மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அந்த மாதிரியான உணர்வின் மூலமாக அதுதான் வாசனைகளா நமக்குள்ள தங்குது. அதன் மூலமாகவும் நம்மளுடைய அடுத்த பிறவிக்கான காலங்கள், நேரங்கள், பந்தங்கள், இந்த மாதிரி விஷயத்துல கற்பனையால அது உருவாக்கிக்குது. அந்த உருவானா மட்டும்தான் அந்த உணர்ச்சி, அதாவது மிச்சமா இருக்கக்கூடிய அந்த வாசனைய அடுத்தது என்ன கொண்டு போக முடியும், அடுத்த பிறவியில அதை அனுபவிக்க முடியும். அதனால கொண்டு போறதா அவங்க சொல்லிக்கிறாங்க. யாரு? சரஸ்வதி தேவி இத சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட? லீலாவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா லீலாவதி கேள்வி கேட்கிறாங்க. லீலாவதி என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, அதுதான் நாங்கன்னு சொல்றீங்க. அந்த பிராமணன் அது இருக்காரு இல்லையா, அவர் யாரோட கற்பனையில உருவானாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த பிராமணன் அவர் இருக்காரு இல்லையா, அவருடைய கற்பனையில ஒரு ராஜாவா இருக்கணும்னு அவர் கற்பனை பண்ணதுனால பத்மனாவும் லீலாவதியாவும் பிறப்பெடுத்து வந்ததாக நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிராமணன் அப்படிங்கிறது யாரோட கற்பனையில உண்டானவர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சரஸ்வதி தேவி சொல்றாங்க, அதுக்கு ஆதிஸ்மிருதி அப்படிங்கிறாங்க. ஆதிஸ்மிருதினா முன்னாடி ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு அழுக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த அழுக்கம் எதனால ஏற்பட்டிருக்கு, ஏன் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலை அதுதான் ஆதி ஸ்மிருதின்னு சொல்றாங்க. அதனால ஏற்பட்டிருக்க அந்த அழுக்கத்தினால ஏற்பட்ட
அதாவது அதுக்கு என்ன சங்கல்பம் சொல்லுவாங்க. சங்கல்பம், ஏதோ ஒரு சங்கல்பம் இல்லாம ஒரு விஷயம், காரணம் இல்லாம காரியம் நடக்காது. சங்கல்பம் அப்படிங்கிறது காரணமா சொல்றாங்க. இந்த சங்கல்பம் ஏதோ ஒரு காரணம் ஏற்பட்டிருக்கு, சங்கல்பம் உண்டாயிருக்கு, ஆதி ஸ்ருதியா இருந்திருக்கு, அது மூலமா அந்த பிராமணன் வந்து தோண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சுவாரஸ்யமா அடுத்தது போகுது. இப்போ இதுல ஏன் நான் வந்து முன்னாடி நடந்ததை பிரீஃபா சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆசை வருது. யாருக்கு? லீலாவதிக்கு ஒரு ஆசை வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிராமணனும் அருந்ததியும் இறந்துட்டாங்க இல்லையா, நான் அந்த பழைய கணவனை போய் நான் பார்க்கணும், அதாவது இறந்துட்டாருன்னு சொல்றீங்க, அந்த இடத்த நான் போய் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி கிட்ட அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லி சரஸ்வதி தேவி, நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போய் காமிக்கிறேன், உடலை வச்சுட்டு நீ கண்டிப்பா போக முடியாது, அந்த இடத்துக்கு போக முடியாது, அதுக்கு நீ சூட்சுமமா தான் வந்தாகணும், அப்பதான் உன்னைய அந்த இடத்துக்கு, அதாவது விந்திய மலையில 8 நாள் தானே ஆச்சு அவர் இறந்து, அந்த பிராமணன் இறந்து 8 நாள் தானே ஆச்சு, அது கொண்டு போய் நான் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு தான், நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தானே, ஏன் நீ வந்து நீங்க அப்படி கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கறத அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சரஸ்வதி தேவி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மனமா இருக்கட்டும், இந்த புத்தியா இருக்கட்டும், நீயா ஒரு உருவகப்படுத்திக்கிட்ட, அந்த உருவத்துக்கு வந்து எந்த விதமான கணம் கிடையாது, ஆனா இந்த உடலுக்கு வந்து கணம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மனம் மூலமாக இந்த உடல் வந்து ஒரு மோக வலையில வந்து விழுந்துருச்சு. இந்த மோகம்னா இந்த சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கு மேலும் ஒரு மோகம் வந்துருச்சு. அப்ப இந்த உடல் மேல உனக்கு முழுமையா வந்து ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய உன்னால உடலை வச்சுக்கிட்டு நீ உன்னால டிராவல் பண்ண முடியாது, எங்கேயுமே போக முடியாது. இன்னொன்னு அவங்க சொல்றாங்க, அதாவது உன்னோட எண்ணத்துல தோன்றக்கூடிய ஒரு உலகத்துக்கே உன்னால அந்த உடல் மூலமா போக முடியாத இருக்கும்போது, மற்றவர்களுடைய கற்பனையில உருவாகிற உலகத்துக்குள்ள இந்த உடல் மூலமா நீ எப்படி போக முடியும்னு நினைக்கிற? அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க லீலாவதி சொல்றாங்க, சரி அப்படிதான் இருக்கட்டும், நான் தான் வந்து என்னோட சங்கல்பம் மூலமா, இங்க சங்கல்பம்ங்கிற வார்த்தை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா எண்ணங்கள், என்னோட எண்ணம், ஸ்திரமான எண்ணத்தின் மூலமாக, என்னோட சூட்ச்ம ரூபம் மூலமாக நான் உங்களோட வர முடியும்னு நான் நம்புறேன். நீங்க எப்படி வர போறீங்க என் கூட அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, சரஸ்வதி தேவிக்கும் ஒரு உடல் இருக்கு, அவங்க எப்படி விட்டுட்டு வருவாங்க, நீங்க எப்படி வர போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சரஸ்வதி தேவி பொறுமையா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த உடலானது சூட்சுமமான உடல், எனக்கு வந்து பருமனான உடல் கிடையாது. இதுல முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஆகாசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஆகாசன் அப்படிங்கிறவரு பிரம்மத்தோட சேர்ந்து இருந்தாரு. அவருக்கு வந்து சங்கல்பம் இல்ல, சங்கல்பம் போது பர்பஸ் இல்ல. பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த உடல் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த உடல் தேவை ஏற்படும் போதுதான் இந்த பஞ்சபூதங்களுடைய உதவியோட இந்த உடல் அப்படிங்கிறது அமையும். ஆனா அந்த சரஸ்வதி தேவி ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா, அப்படி இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து அந்த உடல்ங்கிறது தேவைப்படவே இல்லை. அதாவது எங்க தேவைப்படாது அப்படின்னா, பர்பஸே இல்லை, அவங்களுக்கு எந்த சங்கல்பமுமே இல்லை. நான் அப்படிதான் இருக்கேன், அதாவது இந்த பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கேன், எனக்கு வந்து சூட்சும உடல் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது என்னால எல்லா இடத்துலயுமே வியாபித்து இருக்க முடியும். ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் என்னால வியாபித்து இருக்க முடியும். நான் நினைச்ச மாத்திரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால போக முடியும். அதுதான் என்னோட சூழ்நிலை. அதே மாதிரி ஒரு ஸ்தூல உடல் இருக்கக்கூடிய ஒருத்தன் இன்னொரு ஸ்தூல உடல் இருக்கக்கூடிய இன்னொருத்தன் கூட தான் டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரிதான் சூட்சும உடல் இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சும உடல் இருக்கக்கூடிய மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்தூல உடல் இருக்கவங்க சூட்சும உடல் கூட இருக்கவங்களோடயோ, இல்ல சூட்சும உடல் இருக்கவங்க, அதாவது ஸ்தூல உடல் இருக்கவங்க கூடயோ டிராவல் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் சூட்சுமமா போய் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதோட அவங்க விடல. லீலாவதி கேக்குறாங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த சூட்சும உடல் அப்படின்னு இருக்கா? நான் இந்த உடல் இருந்துகிட்டே, இந்த உடலை என்ன வச்சுக்கிட்டே என்னால வந்து இந்த நீங்க சொன்னக்கூடிய சூட்சும உடலை எடுக்க முடியாதா? ஸ்தூல உடல்ல இருந்துட்டு என்னால சூட்சும உடல் எடுத்து வர முடியாதா? அந்த சூட்சும உடல் நான் எடுக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. சூட்சம ரூபமா போறது வேற, சூட்சும உடலா நான் எடுக்க முடியாதான்னு கேக்குறாங்க இவங்க. இப்ப சூட்சும உடல், அதாவது சரஸ்வதி தேவி மாதிரி எடுக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சரஸ்வதி தேவி ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு விஷயம் உருவானா தானே அழிகிறதுக்கு. இப்போ உன்னோட உடல், இந்த விஷயம், இது எல்லாமே வந்து கற்பனையால உருவான ஒரு விஷயம். இதுக்கு வந்து கற்பனை மட்டும்தான் காரணம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன அப்படின்னா, ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறை வந்து நீ வந்து ஒரு பாம்பா நினைச்சுக்கிற. ஆனா திடீர்னு உனக்கு ஒரு அறிவானது உனக்கு வந்த உடனே, அடடா அந்த கயிறை போய் பாம்புன்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நீ வந்து இதாக, அதே அதே நேரத்துல இந்த பாம்பு மறைஞ்சு போனதாகவோ,
இல்ல அந்த கயிறு வந்து பாம்பா மாறியதாகவும் நீ நினைக்க முடியாது. ஏன்? அது ரெண்டுமே தவறான விஷயம். உண்மை அங்க இருந்தது கயிறு மட்டும்தான். நீதான் பாம்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா, இந்த அறிவானது உனக்கு வரும் பொழுது நீ வந்து என்ன நினைக்கணும்னா, சடனா உனக்கு இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு மாயை, இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உனக்கு புலப்படும். அந்த அழகா அதை புலப்படும் போது நீ ஜீவன் முக்தன் அப்படிங்கிற நிலைக்கு நீ போயிருவ. அந்த ஜீவன் முக்தன் நிலைக்கு போற ஒருத்தனால மட்டும்தான் இந்த சூட்ச்ம உடல் அப்படிங்கறது அவனுக்கு நிரந்தரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விளக்கமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீவன் முக்தனா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து சமநிலையில இருப்பாங்க, விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, உணர்ச்சிகள் அற்ற நிலையில இருப்பாங்க. உணர்ச்சிகள் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசனைகள் இல்லைன்னு அர்த்தம். வாசனைகள் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த உடல் தேவைப்படாதுன்னு அர்த்தம். அப்ப அடுத்த உடல் தேவைப்படாது அப்படின்னு சூழ்நிலை இருக்கக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த உடலுக்கான தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருக்காது. அப்போ இதுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சுகிட்டே வரும். எதோடைய முக்கியத்துவம் அதிகமாகும் அப்படின்னா, ஆன்ம பலன் கூடும். இந்த ஆன்ம பலன் கூடி இருக்கக்கூடிய ஒருத்தங்கனால மட்டும்தான் அந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ சொல்ல போனா எப்படி எந்த மாதிரி அர்த்தத்துல சொல்றாங்கன்னா, இப்போ நல்ல விதமான ரமண மகரிஷி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மாக்கள், ஞான நிலை அடைந்த ஒரு ஆன்மாக்கள், அவங்க வந்து சூட்ச்ம உடல்ல இருக்க முடியும். அதுதான் வந்து நிரந்தரமான உடலா இருக்கும். சூட்ச்ம உடல் எங்க வேணாலும் வியாபித்து இருக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போக முடியும். எப்ப போக முடியும்? அந்த ஞானமானது ஒருத்தங்களுக்கு வந்து வாசனைகள் அற்ற நிலையில போகும்போது, அந்த வாசனை உணர்ச்சிகள் இல்லைன்னா வாசனை இல்லை, அப்போ உடலுங்கிற தேவை இல்லை. இப்போ உடலுங்கிற தேவை இல்லை அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகுது? ஆன்ம பலன் கூடும். அந்த ஆன்ம பலன் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு தான் அந்த சூக்ஷ்ம உடலுங்கிறது பர்மனண்டா கிடைக்கும். அந்த சூழ்நிலைக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட இன்னொரு விஷயம் சொல்றாங்க. மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பார்க்கும் பொழுது இந்த உடலோட நம்ம சம்பந்தப்பட்டு இருக்கிறனால இந்த மரணம் தான் எண்டு அப்படின்னு நமக்கு தோணுது, முடிவுன்னு நமக்கு தோணுது. இது எப்படின்னா, தூக்கத்துல இருந்து நீ எந்திரிக்கிற மாதிரிதான். அறிவுன்னு ஒரு நிமிஷம் உனக்கு வந்துருச்சுன்னா எல்லாமே புலப்பட்டுரும், இது எல்லாமே போயிருன்னு சொல்லி. அப்ப இந்த ஞானம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும் அப்படின்னா, இது எல்லாமே போய் அப்படின்னு இம்மீடியட்டா அடுத்த நொடியே புரிய ஆரம்பிக்கும். அவங்கதான் அந்த ஜீவன் முக்தர் நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஜீவன் முக்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்னா 2 முறையில போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாபியாசம், ஞானாபியாசம்னு சொல்றாங்க. இந்த பிரம்மாபியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது மூலமாகவும் அந்த நிலைக்கு போக முடியும். எப்படின்னா, ஒரே விஷயத்த ஒரே நோக்கத்தோட திரும்ப திரும்ப அதையவே நினைத்து அதையவே நினைச்சு நினைச்சு 24 மணி நேரம் நினைக்கும் போது அதுவும் சங்கல்பம் தான், எண்ணம் தான். அந்த எண்ணமே அவங்கள அங்க கூட்டிக் கொண்டு போய் சேரும். இது முதல். அடுத்தது இன்னும் சிறப்பானது, அடுத்த லெவல் அப்படின்னு சொல்றாங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கக்கூடிய ஞானாபியாசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞானாபியாசம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தோம்னா, சும்மா இருன்னு சொல்றாங்க. எல்லா விதமான ஞானியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சும்மா இரு, எதை பத்தியும் யோசிக்காது, சும்மா இரு. சும்மா இரு, மனதாலும் சும்மா இரு, உடம்பாலும் சும்மா இரு. இந்த சும்மா இருக்கிறதன் மூலமாக இந்த ஜீவன் முக்த நிலை, ரமணர் அப்படிதான் இருந்தாரு. சும்மா இரு, எதுவும் பண்ணல, அவர் அப்படியே இருந்தாரு. தியானம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, சும்மா இருந்தார், அப்படியே இருந்தார். இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு விரைவில் அந்த சூழ்நிலை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்போ இதெல்லாம் பேசுறாங்க லீலாவதியும் சரஸ்வதியும் இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் சரி நம்ம போகலாம், நம்ம போய் இந்த விந்திய மலையில என்னுடைய பழைய கணவரை போய் நான் பார்க்கலாம், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சூட்சும ரூபமா போறாங்க. போகும்போது முதல்ல எடுத்தனவே விந்திய மலைக்கு போகல. அவங்க வந்து எல்லா சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா பக்கமும் போய் சரஸ்வதி தேவி உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் காமிக்கிறாங்க. காமிச்சு சுத்தி அடிச்சு எல்லா பக்கம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விந்திய மலைக்கு போறாங்க. அதாவது அந்த இலவ வீட்டுக்கு போறாங்க. அந்த இலவ வீட்டுக்கு போகும்போது இலவ வீடு எப்படி இருக்கும்? கண்டிப்பா எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க, எல்லாரும் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறாங்க. அருந்ததியும் இறந்துட்டாங்க, அவங்க கணவரும் இறந்துட்டாங்க. ஆப்வியஸா அருந்ததி தான் அந்த லீலாவதி. அவங்களோட முன்னாடி இருக்கக்கூடிய பிறவிய அவங்கள போய் பாக்குறாங்க, நேரடியா பாக்குறாங்க சூட்சும ரூபமா. இங்க சரஸ்வதி தேவி வந்து ஒரு பெண் போல வந்து உடல் எடுத்து அவனுடைய பையன், அதாவது இந்த அருந்ததியோட பையன், அருந்ததியோட பையன்னா யாரு? லீலாவதியோட பையன். அது யாரு? சேஷ்ட சர்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அதுதான் அவங்களோட மூத்த பையன். அந்த சேஷ்ட சர்மாக்கு போய் ஆறுதல் சொல்றாங்க சரஸ்வதி தேவி. இது எல்லாம் சூஷ்ம ரூபமா இருந்து லீலாவதி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க.
அதுக்கப்புறமா வந்து அந்த காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காடு வழியா வந்து சேஷ சர்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது லீலாவதி வந்து ஒரு வனதேவதை மாதிரி அவங்களுக்கு காட்சி அளிச்சுட்டு அவங்க மறைஞ்சிடறாங்க. லீலாவதி யாரு? லீலாவதியோட பையன் தான் சேஷ்ட சர்மா. யார் இந்த சேஷ்ட சர்மா? முன் ஜென்மத்துல அருந்ததியா இருந்தவங்களுடைய பையன்தான் இந்த சேஷ்ட சர்மா. இப்ப லீலாவதியோட பையன்தான். இவங்க வந்து ஒரு வனதேவதை மாதிரி ஒரு காட்சி அளிச்சுட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இது நடந்துருது. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ராமருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இந்த ராமருடைய சந்தேகம் என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து லீலாவதியோட பிள்ளையாக சேஷ்ட சர்மாக்கு வந்து அந்த சுய தரிசனம், சுயமாவே அவங்க போய் ஒரு தரிசனம் ஏன் வந்து அவங்க கொடுக்கல? அவங்களோட சுய தரிசனத்துல போய் அவங்க பார்த்திருக்கலாமே அவங்களோட பிள்ளைய, ஏன் அவங்க போய் அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லி ராமர் வந்து வசிஷ்டர்ட்ட கேட்கிறாரு. வசிஷ்டர் வந்து சொல்றாரு, அதே பதில் தான். அவங்க சரஸ்வதி தேவி முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்தூல உடல்ல இருக்கக்கூடியவங்க ஒரு ஸ்தூல உடல்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்களை மட்டும்தான் போய் நேரடியா பார்க்க முடியும். சேஷ்ட சர்மா வந்து தன்னோட உடலோட இருக்காரு. ஆனா லீலாவதி வந்து சூஷ்ம ரூபமா இருக்காங்க. அதனால அவங்களால பார்க்க முடியல. அதே சமயம் லீலாவதி வந்து கொஞ்சம் ஞானம் வந்துருச்சு. அதாவது அவங்க ரொம்ப இமோஷனலா இல்ல. ரொம்ப வந்து ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஞானம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, இது நம்ம அடுத்தடுத்த பிறவிகளா நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப இவங்க கூட நம்ம ஒன்றுபட்டு இது என் பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக வேண்டியது இல்லைங்கிற ஒரு சின்ன ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால அவங்களும் முயற்சி பண்ணல. அதனால அந்த காரணத்தினால லீலாவதியும் அவங்கள போய் அவங்களுடைய, அதாவது அவங்களுடைய சுயமான ரூபத்தின் மூலம் தரிசனம் மூலமா பார்க்கணும்னு அவங்க முற்படல அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்றாங்க. அப்புறம் இருவரும் வந்து திரும்ப இதெல்லாம் பாத்துறாங்க. பார்த்து முடிச்சுட்டு இப்ப இங்க திரும்பி வரோம். நம்ம எங்க வரோம் அப்படின்னா லீலாவதி சரஸ்வதி தேவி கிட்ட வரோம். லீலாவதி சரஸ்வதி ரெண்டு பேரும் சூட்ச்ம ரூபமா திருப்பி அந்த புறத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது எங்க பத்மன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு, அவங்களுடைய அந்த புறத்துக்கே வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சேஷ்ட சர்மா வந்து சூஷ்ம சரீரத்துல ஏன் அவர்னால என்னை உணர முடியல? அவர் சேஷ்ட சர்மா வந்து என்னோட பிள்ளையா இருந்தாலும் என்னை வந்து அவரால் உணர முடியல. நான் இருக்கேன்னு ஏன் அவரால் உணர முடியல அப்படிங்கறத அவங்க கேள்வியா கேக்குறாங்க. அப்ப சரஸ்வதி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன காரணம்னா அது வந்து என்னோட கர்மா வந்து என்ன இருந்தது, அந்த கர்மாவை முடிக்கிற வரைக்கும் அவரால் உணர முடியல. ஆனா அந்த கர்மாவை நீ வந்து எப்ப முடிக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதோ, அந்த சூழ்நிலை ஏற்படும் போது உன்னால வந்து வனதேவதையா போய் உன் பையன் முன்னாடியே ஒரு காட்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீ போன. அதுதான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அதுக்கு காரணம் அந்த கர்மா காரணமாகத்தான். நீ சூட்சுமமா இருந்தா கூட அவரால் உணர முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சூட்சுமா இருந்தா கூட நம்மளால பார்க்க முடியும். ஆனா அந்த கர்ம வினை இருக்கும்போது பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. இப்ப கர்ம வினை வந்து நமக்கு வந்து அது கோஆபரேட் பண்ணல, அது நமக்கு ஒருத்தங்களை பார்க்க விடல, அது பார்க்க விடாது. அப்ப சூட்சுமா இருக்க முடியுது, பார்க்க முடியும்னா பார்க்க முடியும். அந்த கர்ம வினை அது முற்றிலும் அதை வந்து முடிஞ்சு போச்சு, எங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு வினை இருந்துச்சுன்னா அதை நம்மளால செய்ய முடியும், பண்ண நடக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க மறைமுகமா சொல்றாங்க. இப்போ இது எல்லாம் கேட்ட லீலாவதி கேட்டுட்டாங்க. இது அனைத்துமே அவங்க கேட்டுக்கிட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு ஒரு ஆசை. என்னன்னா சரஸ்வதி தேவி கிட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த என்னுடைய கணவனை கடைசியா ஒரு தடவையாவது நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? பத்மன். பத்மனை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்புறம் சரஸ்வதி கேக்குறாங்க. சரஸ்வதி தேவி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதில கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, எந்த கணவனை சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இது உன்னோட 800வது பிறவி. 800 பிறவியிலும் பல கணவன்கள், பலவிதமான ரூபங்கள், பலவிதமான இதை எடுத்திருக்க. எந்த கணவனை நீ பார்க்கணும்னு விருப்பப்படுற? இந்த பிறவியில இப்ப இறந்து இருக்கக்கூடிய இந்த கணவனா, இல்ல போன ஜென்மத்துல அந்த பிராமணனா இருந்தாரே அவரையா, இல்ல உன்னுடைய சூட்சுமமா நீயா கற்பனை பண்ணி 16 வயசு ராஜாவா உன்னுடைய கணவனை வந்து நீ வந்து யூகிச்சியே அந்த கணவனையா? எந்த கணவனை நீ சொல்ற? எந்த கணவனை நீ பார்க்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சிருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ராமர் கேட்கிறார். இப்ப வந்து லீலாவதியும் சரஸ்வதியோட உரையாடல் நம்ம கேட்டோம். இப்ப ராமர் இப்ப திருப்பியும் வந்து வசிஷ்டர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த உலகமானது பருமன் மிக்கது, ரொம்ப வந்து கனமிக்கது, கனமான இந்த உலகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு பெண்கள் மட்டும் எப்படி இவ்வளவு உலகத்துக்கும் இப்படி வந்து போயிட்டு போயிட்டு வந்தாங்க? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இது எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தி அவங்க கேக்குறாங்க. அதை அவங்க கேட்ட உடனே வசிஷ்டர் சொல்றாரு, அதுக்கான பதில் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா எனக்குமே இருந்துச்சு. அதாவது இந்த பிரம்மாண்டம், இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த பிரம்மாண்டம் ஒவ்வொரு அணுவுலையும் இருக்கு.
இந்த பிரம்மாண்டம் பெரிய உலகமா இருக்குது. ஆனா அந்த பிரம்மாண்டம் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்கு. அவங்க 2 பேரும் எங்கேயுமே போகல, இருந்த இடத்துலயே இருந்துதான் எல்லா பக்கம் போனாங்க அப்படிங்கிறாங்க. இருந்த இடம் அங்கேயேதான் இருந்தாங்க, அவங்க வேற எங்கேயும் போகல. ஒரு இடம் வேற ஒரு இடத்துல போனாங்கன்னு நீ நினைக்காத. அந்த அதே இடத்துல அந்த நொடியே அவங்க எல்லா பக்கம் போனாங்க. அந்த நொடியில தான் அப்படி இருந்தாங்க, அந்த இடத்துலதான் இருந்தாங்க, அந்த இடத்துல இருந்து தான் எல்லா பக்கம் போனேன். எல்லா லோகங்கள் சொன்னேன் இல்லைங்களா, சூரிய லோக இது சந்திர லோகம், சூரிய லோகம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்கள், எல்லா லோகம் இந்த நொடி இந்த இடத்துல இருந்தே தான் போனாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு இடமோ இதோ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவர் ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த பிராமணன், அதாவது அந்த பிராமணன் வந்து யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு, இந்த ராஜா மாதிரி நான் இருக்கக்கூடாதா, இந்த இந்த ராஜா மாதிரி நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு அருந்ததியோட அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது நினைச்ச மாத்திரத்திலேயே அடுத்த பிறவி எடுத்துட்டார். அப்போ அவரு வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அவரு பத்மனாவும் வாழ்ந்திருக்காரு. அப்போ என்ன நடக்குது, இங்க ஒரு எண்ணம், ஒரே ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் மூலமாக இன்னொரு படைப்பு உருவாயிருச்சு. இந்த பிராமணன் இறந்து 8 நாள் தான் ஆச்சு, ஆனா அந்த பத்மன் வந்து பழங்காலம் வாழ்ந்ததா சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, அந்த அவர் இறக்குறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு ராஜாவை பார்த்தா ஒரு மனசுக்குள்ள எண்ணிருக்காரு. என்ன எண்ணிருக்காரு, இந்த ராஜாவா நான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாத்திரத்திலேயே அவரு பத்மனா அங்க பிறந்திருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப பத்மனா பிறந்து அது கூடவே அருந்ததியா அவனோட மனைவி இருந்தாலும் கூட அந்த மனைவி லீலாவதியா இன்னொரு பிறவை எடுத்திருக்காங்க. அப்போ இது எங்க நடக்குது, இந்த இடத்துல இந்த நொடியில ஒரு எண்ணத்தால நடந்திருக்கு. அப்போ இந்த எண்ணத்துக்கு அவ்வளவு விதமான பலம் இருக்கு. அதாவது நம்ம கேள்விப்பட்ட பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு சொல்லி, இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் தான் இது சொல்றாரு. இதுதான் அவங்க சொல்றாங்க வேவ் ஆஃப் மெடிடேஷன் சொல்லி. வேவ் ஆஃப் மெடிடேஷன் நம்மளுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு. இவ்வளவு எண்ணங்கள் நமக்குள்ள, ஒரு எண்ணமானது பல எண்ணங்களுக்கு காரணமா இருக்கு, பல அதிர்வுகளை உண்டாக்குது. அந்த பல அதிர்வுகள்ங்கிறது பல விஷயங்களுக்கு காரணமா இருக்கு. பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ஸ் தான். அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ல சொல்லுவாங்க, ஒரு பட்டாம்பூச்சி ஒரே ஒரு சிறகை எங்கேயோ ஒரு பக்கம் அடிக்குது அப்படிங்கன்னா அந்த ஒரே ஒரு படபடப்பானது பல இடத்துல பல இடங்கள்ல வெவ்வேறு விதமான மாற்றங்களை உண்டு படுறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு பட்டாம்பூச்சி சிறகை ஒரே ஒரு தடவை அடிக்கிறது மூலமா அந்த ஒரு ஒரு செயல் மட்டுமே பலவிதமான இதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு எண்ணம்ங்கிறது பல எண்ணங்களாகும், எண்ணத்துக்குள்ள எண்ணங்களாகும், லட்சங்களாகும், அதை விட கோடிகளாகும் அப்படியே வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இப்படிதான் இது உருவாகுது. இந்த நொடி பொழுதுதான் இது நடந்துட்டு இருக்கு. இது வேற எங்கேயும் கிடையாது அப்படிங்கிறத அவர் தெளிவா இதுல நமக்கு சொல்றாரு. இதுல ஒரு குறிப்பாவும் ஒண்ணு சொல்றாங்க. இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கூடு விட்டு கூடுது பாய்தல் அப்படிங்கிற வார்த்தைய. அந்த கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறதுக்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஜென்மங்களிலிருந்து இன்னொரு ஜென்மம் போறதுதான் அப்படின்னு சொல்லி இது குறிப்பா இதுல கொடுத்திருக்காங்க. இதோட இந்த யோக வசிஷ்டத்துடைய பார்வையை நம்ம நிறுத்திக்கலாம். நன்றி.